ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பு. இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊரில் இந்த மீன் வேறு பேர் சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கி அதோடு சேர்ந்து நம்ம குழம்பு மிளகாத்தூளும் வத்தத்தூளும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு புளியை கரைச்சி அந்த நான் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அரைச்சிருக்கேன். வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாமே வதக்கி அரைச்சிருக்கேன். அது ஒரு டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு. அப்புறம் எல்லாமே அரைச்சி ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு புளியை கரைச்சி ஊற்றணும். புளியையும் நல்லா திக்கன்னு ஊற்றி விட்டுட்டு குழம்ப ரெடி பண்ணிட வேண்டியதான். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ரெடி பண்ணிடலாம். சிம்பிள் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் வைக்கலாம்ல. அதனால தான் எப்போவும் ஒரே டேஸ்ட்டில் வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்காதுல்ல. டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சாச்சு. அதனால் இன்றைக்கி இப்படி பண்ணிட்டேன். வேறு எப்படிலாம் மீன் குழம்பு செய்யலான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.